எலியாவை போல நீ சூறைச்செடியில படுத்துக் கொண்டு இருக்கிறாயா? உன் வீட்டுக்குள்ள படுத்துக் கொண்டு இருக்கிறாயா? உன் வீட்டுக்குள்ள நீ முடங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவே நீ பிரயாணம் பண்ணுகிற தூரம் வெகு தூரம். காரணம், கர்த்தருடைய திட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அவருடைய தரிசனம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தார்? எலியாவை போல பாகாலுக்கு முன்பதாக சேனைகளின் கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கவே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். மீண்டுமாய் நீ முழங்கால் படி போட்டு கர்த்தரை நோக்கி பார். அவர் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உன்னை தேசம் அறிகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எழும்பி எலியாவே, எழும்பி, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை கர்த்தர் கைவிடல. ஆண்டவர் எலியாவை எங்காக கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. அவன் வெகு தூரம் பிரயாணம் போய் கர்த்தர் அவனோடு பேசினார். அவனை போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பினான். அது மாத்திரமல்ல, அங்கே கர்த்தர் அவனுக்கென்றே ஒரு ரத குதிரையை கர்த்தர் அனுப்பி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போன தேவன் எலியாவை கைவிடவில்லை. நம்மை கைவிடுவாரா? தேவத்திலே எழுந்து புறப்படும்.